ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு சத்து மாத்திரைகளை தேடுவதோ அல்லது வெளிநாடுகளிலிருந்து இந்த சத்து மாத்திரை கொண்டு வந்திருக்கேன், அந்த சத்து மாத்திரை கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடும்போது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு பெருமை பேசுவதும் இன்றைக்கு கலாச்சாரமாகவே மாறி இருக்கிறத பார்க்குறோம். இறைவனே கொடுத்திருக்கக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் கூட உடலில் அது சேரக்கூடிய அளவுக்கு நம்முடைய செரிமான மண்டலமும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. பெரும்பாலும் இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவுகளே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு போதுமானதாக இருந்தாலும் கூட உடலில் சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்ற நோய்களும் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய உடல் எடை முதல் கொண்டு சர்க்கரை நோய் வரை, மூட்டு வலிகள் ஏற்படுவதிலிருந்து உடலுடைய வயிறு சார்ந்த உபாதைகள் வரை, ஏன் தூக்கமின்மை கூட இன்றைக்கு ஏற்படுவதற்கு சத்து குறைபாடுகள் மிகப்பெரிய காரணங்களாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த சிரமங்கள் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்த மிகப்பெரிய ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் கிராமம் சார்ந்த ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் தான். நம்முடைய தாத்தா பாட்டி இவர்கள்லாம் வீடுகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கை மருந்துகளை அப்பப்போ தேவையான நேரங்களில் முதலுதவி மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரத்தில் இருந்தாங்க. நமக்கே சின்ன வயசில் நிறைய நோய்கள் ஏற்படும் போது, அடிக்கடி வறட்டு இருமல் ஏற்படும் போதெல்லாம் இன்றைக்கே எங்களோட வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க குழந்தைங்கன்னு இல்லை, யாருக்கு வறட்டு இருமல் ஏற்பட்டாலும் ஒரு துளி சுண்ணாம்பில் ஒரு துளி முருங்கை சாறை போட்டு குழைச்சி தொண்டையில் போடுவாங்க. அடுத்த 5 நிமிடத்தில் உங்களுடைய இருமல் எங்கே போனது என்று தெரியாத அளவுக்கு உடல் ஆரோக்கியமாகிவிடும். இருமலே வராது. இன்றைக்கி நீங்கள் பவர்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஆல்கஹால் கலந்த சிரப்புகளை விட இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது முதலுதவி மருந்து தான் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி, வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமெடி, 3 பொருட்கள் தான் தேவை. ஒரே ஒரு வெத்தலை, ஒரு வெங்காயத்தில் பாதி, 1 ஸ்பூன் தேன். பட் இதோட எஃபெக்ட் எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் அபிரிதமாக பார்க்கலாம். இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய நோய்களை குறைக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய அழகான 3 பொருட்கள் தான் வெற்றிலை, வெங்காயம், தேன். செலவே கிடையாது. 10 ரூபாய் கூட செலவாகாது. ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுகின்ற மருந்துகளை விட வீரியமானது. அப்படின்னா என்ன சார், இதனோட பயன்கள் என்ன? முதல்ல இதை எப்படி செய்யணும்? 2 வகையில் செய்யலாம். 2 வெத்தலை எடுத்துங்க, 1/2 வெங்காயம் எடுத்துங்க, 1/2 ஸ்பூன் தேன் எடுத்துங்க. இந்த வெத்தலையையும் வெங்காயத்தையும் சிறு சிறு துகள்களாக நறுக்கி மிக்சியில் போட்டுருங்க. நல்லா அரைங்க ஒரு 2 மினிட்ஸ். அப்புறம் அதை எடுத்து துணி போட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் சாறு கிடைக்கும். இந்த சாறில் ஒரு 1/2 ஸ்பூன் தேனை கலந்து டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்லாம். எப்போவுமே இது ஒரு வேளை மருந்து தான். இரவு உணவுக்கு பின்பு மட்டும்தான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. 2வது வகை எப்படி பண்ணலாம்? இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது சார், என்னால் அது சாப்பிட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் இந்த 2 வெத்தலையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி நறுக்கி போட்டு கொதிக்க வச்சு இந்த 300 ml 100 ml குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த கஷாயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கலந்துட்டு ஒரு டீ மாதிரி சாப்பிட்லாம். இதுவும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இரவு உணவுக்கு பின்னாடி மட்டும்தான். ஸோ இதோடைய பயன்கள் என்ன? 5 அழகான பயன்கள். நம்பர் 1, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த மருந்து. எல்லாரும் கேட்பாங்க, சார் சுகர் பேஷண்ட் தேன் சாப்பிட்லாமா? நிச்சயமாக சாப்பிட்லாம். ஒரு 10 சொட்டு தேன் அல்லது ஒரு 1/4 கரண்டி 2 மில்லி தேன் சாப்பிடுவதால் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடாது. நல்ல மலை தேனாக இருக்கும்போது, நல்ல கலப்படம் அற்ற தேனாக இருக்கும்போது அந்த தேனே கபம் சார்ந்த வாதம் சார்ந்த சர்க்கரை நோய்க்கு மருந்து அப்படிங்கிறது நாம் மறந்த உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி இரவு படுக்கும்போது 2 வெற்றிலை, 1/2 வெங்காயம் கஷாயமாகவோ அரைத்தெடுத்த சாறாகவோ எடுத்து அதில் கொஞ்சம் தேனை கலந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து பாருங்களேன். முதல்ல சர்க்கரை கட்டுப்படும். எப்படி கட்டுப்படும்? இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஃப்ளாமினோல்ஸும் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆலிசினும்
இந்த தேனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடு சார்ந்த மூலக்கூறுகளும் நேரடியாக இரத்தத்தில் கலந்து உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். யாரெல்லாம் ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் டைப் 2 டயபெட்டிஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் மருந்துகள் சாப்பிட்டு கூட சுகர் கண்ட்ரோல் ஆகலை, இன்சுலின் டிபெண்ட்டாக மாறிவிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் இருக்கீங்க, எல்லாருமே இந்த வெங்காயம், வெத்தலை, தேன் சாறு குடிங்க, தேன் டீ குடிங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். சுலபமான முயற்சி, அதீத பலன் கொடுக்கக்கூடிய முயற்சியாக இது உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த அருமருந்துகளில் இதை ஒரு உபமருந்தாக, அதாவது ஒரு துணை மருந்தாக நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவது பயன் என்ன? வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை கொல்லக்கூடிய சிறந்த ஒரு ஹோம் ரெமெடிங்க. இன்றைக்கி குழந்தைகள்லாம் விடுமுறையில் இருக்க டைம் அது. எல்லா குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இனிப்புகளையும் பலகாரங்களையும் அதீதமான வெளி உணவுகளையும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாருக்கும் சிக்காவாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. வீட்டு சமையலை விட வெளியிலிருந்து வாங்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதும் வெளி பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய நேரமாக இது இருக்கிறதுனால இது சார்ந்த சிரமங்கள் நம்மை பாடாய்படுத்துங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த நிலையை மாற்ற, உடலை ஆரோக்கியப்படுத்த, உடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை, குடல் புழுக்களை வெளியேற்ற. இப்போ ஒரு கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கு குடல் புழு வரும்னா நமக்கு வராதுன்னா 100% நமக்கும் வரும். அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி இந்த ஒரு கலவை சாப்பிட்டாலே போதும். அடுத்த 3 வாரங்கள் 4 வாரங்களுக்கு குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்கின்ற வரை அந்த குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் இந்த 2 வெற்றிலை, அரை வெங்காயம் கலந்த சாறையோ அல்லது அந்த தீநீரையோ தேன் கலந்து கொடுங்க. 2 நாள் கொடுத்துட்டு 3ஆவது நாள் காலையில் பிள்ளைங்க மோஷன் போகும்போது கேளுங்க, வயிற்றிலிருந்து அவ்வளவு வெள்ளை நிற புழுக்களும் நாடா புழுக்களும் வெளியில் போவதை பார்க்க முடியும். குடல் புழுக்களை நீக்க இந்த வெற்றிலை வெங்காய சாறு தேனோடு அல்லது வெற்றிலை வெங்காய கஷாயம் தேனோடு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா வெற்றிலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்கி குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அது கூட வெங்காயம் சேரும்போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆலிசின் மூலக்கூறுகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இது ஒரு சிறந்த மருந்துங்க. இந்த ஆலிசின் சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறுடைய மிகப்பெரிய பயன்களில் ஒன்று இரத்தத்தில் இருக்கக்கூடிய உறைதல் தன்மையை மாற்றுவது, இரத்தம் எடுத்து செல்லக்கூடிய பிராணவாயுவை அதிகரிப்பது, இரத்த ஓட்டத்தை சீராக்குவது, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு சுருக்கங்களை மாற்றுவது அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. நிமோனியா அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் மலைவாழ் பகுதிகளிலையும் அரசாங்கமே ஆலிசின் மூலக்கூறு இருக்கக்கூடிய மாத்திரைகளை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேர் அறியாத ஒரு விஷயம். இன்றைக்கி ஹிமாச்சல் பிரதேஷ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதே போல் பத்ரிநாத்லாம் போகிற பழக்கம் உங்களுக்கு உண்டுனா சில மருந்துகள் மேலே செல்லும்போது உங்களுக்கு கைகளில் கொடுக்கப்படுவதை பார்க்க முடியும். அந்த மருந்துகள் வேறு எதுவுமே கிடையாது, இந்த ஆலிசின் மூலக்கூறு இருக்கக்கூடிய மருந்துகள் தான். இது இதயத்தை பாதுகாக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். குறைந்த பிராணவாயு இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் செல்லும்போது மூச்சடைப்போ மயக்கமோ அல்லது பிராணவாயு குறைவினால் ஏற்படுகின்ற மரணமோ ஏற்படுவதை தடுப்பதற்காக இந்த ஆலிசின் மூலக்கூறு இருக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்படுவதை பார்க்கலாம். ஆனால் நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாவது இந்த அதீத இரத்த அழுத்தம், இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற தடைகள், இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள். இந்த குறைபாடுகளை தடுக்க உடல் வேகமாக முயற்சி செய்யும் போது ஏற்படுகின்ற சிரமங்களாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்கள் அப்படின்னு வரும்போது இதை மாற்றக்கூடிய சக்தி, மிகப்பெரிய அளவில் மாற்றக்கூடிய சக்தி இந்த வெற்றிலை வெங்காய கரைசலுக்கு உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வயிற்றில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு எதுனா வாய்வு தொந்தரவு தான். ஒரு நல்ல கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்துருப்போம், அப்படியே லேசாக வயிறு உப்புசமாகும், கேஸ் போகிறது மாதிரி இருக்கும். கேஸ் போகும் அல்லது போகும்போது ஒரு மிகப்பெரிய சத்தத்தை உருவாக்கி விட்டு போகும். சில நேரங்களில் இதிலிருந்து ஏற்படுகின்ற துர்நாற்றங்கள் சுற்றி இருக்க அனைவரையும் முகம் சுளிக்க வைப்பது அப்படிங்கிறது நிறைய பேர் அனுபவிக்கின்ற ஒரு சிரமம். ஒரு ஆணுக்கே இந்த நிலைமை இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு அது ஏற்பட்டதுன்னா ஐயோ பாவம் இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அல்லது முக்கியமான மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி, பேருந்தில் பிரயாணம் செய்வதற்கு முன்பாடி, இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஏற்படுகின்ற ஒரு நிலைக்காகவே
சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் குடிப்பாமல் இருப்பது, டீ காஃபி சாப்பிடாமல் இருக்கிறது நிறைய துன்பங்களால் அனுபவிக்கிறத பார்க்குறோம். மருத்துவரை சந்தித்து எண்டோஸ்கோப்பி, கொலோனோஸ்கோப்பி என்னென்னமோ மருந்துகள் கொடுத்தாச்சு. ப்ரீபயாட்டிக் மருந்துகள், ப்ரோபயாட்டிக் மருந்துகள், போஸ்ட்பயாட்டிக்கல் மருந்துகள் வரை எடுத்தாச்சு. எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை வருத்தப்படுகின்ற ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான சிறந்த ஹோம் ரெமெடி எதுனா இந்த வெற்றிலை வெங்காயம் தேன் சாறு தான். இதை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும், உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அலை இயக்கங்கள் சீராகும் போது, காலையில் எழுந்து கழிப்பறையை நீங்கள் பயன்படுத்தும் போதே வயிற்றில் இருக்கக்கூடிய வாதம் முழுமையாக வெளியேறி போய்விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி யாரெல்லாம் கீழ் வழியாக கேஸ் பிரிந்து என்னை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 100 ஏப்பம் வருதுன்னு சொல்லி ஏப்ப நோயினால், வயிறு உப்புச நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே வெற்றிலை வெங்காயத்தேன் சிறந்த பயன் கொடுப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கி மாதவிலக்கு கோளாறால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு பீரியட் சரியாக வரல, பீரியட்ஸே வரல, கருத்தடை மாத்திரைகளை கூட சாப்பிட்டாகிவிட்டது, வயது 22 தான் ஆச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளவு சிரமப்பட்டு என்னுடைய வாழ்க்கையோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன், உடல் எடை பெருக்கிறது, முகத்தில் முடிமுளைக்கிறது, பெண் ஆணாகி விடுவனோங்கிற பயத்தில் இருக்கக்கூடிய வகையில் நிறைய சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை வெங்காயச்சாறு தான். 2 வெத்தலை எடுத்துக்குங்க, நல்லா உரலில் போட்டு இடிங்க, நம்ம கை உரல்னு சொல்லக்கூடிய கல்வத்தில் போட்டு இடிங்க, கூட அரை வெங்காயம் எடுங்க, நல்லா நசுக்கி சாறு எடுங்க, ஒரு துணி எடுத்து இது 2த்தையும் போட்டு நல்லா பிழிஞ்சி சாறு எடுங்க, அதில் ஒரு அரை ஸ்பூன் தேனை கலந்து இரவு படுக்கும்போது, மீண்டும் சொல்கிறேன், இந்த மருந்து நன்றாக வேலை செய்யணும், 100% உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னா இரவு படுக்கும்போது ஒரு வேளை மட்டும்தான் அதை சாப்பிடணும். இந்த சாறை சாப்பிடுங்க. ரொம்ப காரமாக இருக்குது சார், என்னால் சாப்பிட முடியல, கவலைப்படவே வேண்டாம். 300 மில்லி தண்ணீர், வெற்றிலையை நறுக்கி போடுங்க, வெங்காயத்தை நறுக்கி போடுங்க, நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த தீனியில் அரை கரண்டி தேன், அதாவது ஒரு 20 சொட்டு 30 சொட்டு போட்டு டீ குடிக்கிற மாதிரி சூடாக குடிங்க. 1 மாத காலம் சாப்பிடுங்க, பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகிறத பார்க்கலாம். இந்த வெங்காய வெற்றிலை சாரோடைய ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, மாதவிலக்கு ஏற்படாமல் இருந்தால் மாதவிலக்கு ஏற்படும், மாதவிலக்கு அதீத உதிரப்போக்கோடு இருந்தால் கட்டுப்படும், மாதவிலக்கு ஏற்படும் போது உதிரப்போக்கே இல்லை என்றால் உதிரப்போக்கு சீராவதையும் பார்க்க முடியும். அப்போ என்னோட அட்வைஸ் என்னன்னா, 15 வயதிலிருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளும் பெண்களுமே இரவு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஹோம் ரெமெடி எதுனா இந்த வெங்காய வெற்றிலை சாறு தான். அவ்வளவு பயனுள்ளது. இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எப்பொழுதுமே 1000 10,000ன்னு விலை கொடுத்து வாங்கக்கூடிய மருந்துகள் கிடையாது. நம்ம சமையலறையில் தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவற்றை உணவாக பயன்படுத்துகின்ற நாம் அதை மருந்தாக எவ்வாறு செய்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அதை பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு முயற்சியை மட்டும் செய்ய முடியும்னா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நீண்ட காலமாக நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளுடைய தேவையை குறைப்பது மட்டுமல்ல, சில நேரம் மருந்தற்ற வாழ்க்கையும் பரிசாக கிடைப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த அழகான ஒரு சிறு மருந்து, ஒரு 2 வெற்றிலை, அரை வெங்காயம், சிறிதளவு தேன் சாறு உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கப் போகின்ற ஒரு அருமருந்து நினைத்து இதை ஒரு 100 நாட்கள் பயன்படுத்திவிட்டு இதோடைய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவி செய்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவை தவறாமல் உங்களுடைய சோஷியல் கம்யூனிட்டியில் உங்களுடைய நட்புகள் உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை என்னிடம் கேட்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.